வணக்கம் மக்களே. இந்த 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் வழக்குல ஈடிக்கு எதிரா டாஸ்மாக் தொடுத்திருந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறை வேணும்னா மேலும் சோதனை அப்படிங்கிறது தொடர்ந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த 1000 கோடி ஊழல் வழக்குல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சுருக்கமா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இடி ரெய்ட் போனாங்க. அதாவது இந்த டாஸ்மாக் ரிலேட்டட் ஆபீசஸ் அண்ட் தென் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரெய்ட் போனாங்க. அந்த ரெய்ட் முடிச்ச கையோட அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேல பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது கணக்குல வராம பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணங்களா என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா காசு வச்சு வித்தது, அது மட்டும் இல்லாம லீஸ் கொடுக்கறதுல லஞ்சம் வாங்கி கொடுத்தது, அது மட்டும் இல்லாம லீஸை சொந்தக்காரர்களே கொடுத்தது, இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லி அவங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அந்த ஆவணங்களை வச்சு நாங்க சோதனை நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வீக்ல என்ன ஆச்சுன்னா தேர்ட் வீக்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் டாஸ்மாக்கும் இடிக்கு எதிராக ஒரு மனு அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கொடுத்திருந்தாங்க, அந்த சேம் டைம் டாஸ்மாக்கும் கொடுத்திருந்தாங்க. அந்த மனுவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா சட்டவிரோதமா இடி ரெய்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு டாஸ்மாக் மேல. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்காமே இந்த ரெய்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு தமிழ்நாடு அரசு தரப்புல சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் தரப்புல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெய்ட் எதற்காக நடத்தப்பட்டது அப்படிங்கிறது எங்களுக்கு சொல்லவே இல்லை, எந்த வழக்கின் பேர்ல இந்த ரெய்ட் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது அப்படிங்கிறதும் சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம எங்களோட ஆபீசர்ஸ் எங்களோட அலுவலர்கள் அத்தனையும் துன்படுத்தப்பட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போக கூட அலோவ் பண்ணப்படல, பெண்கள் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு அலோவ் பண்ணாத அளவுக்கு தான் இந்த மாதிரி நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல அமலாக்கத்துறை சார்பில் சொன்னவங்க இந்த மாதிரி எல்லாம் நடத்தல, நாங்க லீகலா தான் நடத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல விசாரிச்ச நீதிபதிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இடைக்கால தடை அப்படிங்கிறது கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ விசாரிச்ச நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை தள்ளி வச்சுட்டாங்க. அந்த தள்ளி வச்சது அப்புறம் அந்த கேஸ் ஹியரிங் திரும்ப வரும்போது ஆப்வியஸா அந்த 2 நீதிபதிகள் தடை வச்சாங்க, அந்த 2 நீதிபதிகளும் விலகிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் புதுசா வந்த நீதிபதிகள் அங்க வந்திருந்தாங்க, அவங்க விசாரிச்சாங்க, அந்த விஷயத்தை விசாரிச்சாங்க. அந்த டைம்ல தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்திலும் இந்த மனு அப்படிங்கிறது போட்டு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த விஷயத்தை கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க அப்போ விசாரிச்ச நீதிபதிகள். அதனால என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க, அதாவது இந்த மனுவை அவங்க திரும்ப பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறமும் தொடர்ந்து டாஸ்மாக் இந்த மனுவை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான கேஸ் ஹியரிங் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துச்சு. அதுக்கான உத்தரவு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்திருக்கு. அந்த உத்தரவுல தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரெய்டுங்கிறது சட்டவிரோதமா நடந்திருக்கு அப்படிங்கறத அறிவிக்கணும்னு சொல்லி இருந்த மனுவை தள்ளுபடி பண்ணி இந்த இடத்துல எதுவுமே சட்டவிரோதமா நடக்கல, 1000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு சில நேரத்துல நம்ம துன்புறுத்தப்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது மக்களோட வரிப்பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், மக்கள் எக்கச்சக்கமான வரிப்பணம் அப்படிங்கிறது வீணடிக்கப்படுகிறதா அப்படின்னு செக் பண்ணும்போது சில நேரத்துல நம்ம துன்புறுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் பொறுத்துக்கணும். ஏன்னா இந்த வழக்கை விசாரிக்கிறதுல இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லீகலா தான் அவங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இது மேலும் தொடர்ந்து விசாரிக்கணும் அப்படின்னா இடி தொடர்ந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு இடையில தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றப்போ அவங்க என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க இங்க கேஸ் இருக்கும்போதே நீங்க எப்படி உச்ச நீதிமன்றத்துல கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ இருந்த நீதிபதிகள் கேட்டதுனால அவங்க திரும்ப பெற்றுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த இடத்துல தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றதுனால இந்த இடத்துல டாஸ்மாக்கு மட்டும்தான் இது பெரிய அடியா விழுந்திருக்கும். ஏன்னா இந்த கேஸ்ல தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இருந்துச்சுன்னா ஆப்வியஸா அவங்களுக்கும் இதே அடி விழுந்ததாதான் மீனிங், மிகப்பெரிய லெவல்ல அசிங்கமா போயிருக்கும். எனிவே இந்த கேஸ ஃபர்தரா உச்ச நீதிமன்றத்துல திரும்ப மேல்முறையீடு அப்படிங்கறத கொண்டு போவாங்களா, தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போகுது, டாஸ்மாக் என்ன பண்ண போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்ல இது ரிலேட்டட்ல யாராவது சிக்குவாங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். லவ் யூ ஆல். தேங்க்யூ.